உலகமெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நாட்டில் அரசியல் தலைவர் ஒரு மூத்த தலைவர் ஒரு குழப்பம் ஆகுறதுனால இன்னொரு தலைவர் அவங்க இதுலயே ஆளுங்கட்சியில ஒரு தலைவர் அவர் போர்க்கொடி தூக்குவார். அவர் வரா மாதிரியா, அவர் வழி வரா மாதிரியா சில வழிகளை சொல்லுவாங்க. ஆனா அது இல்லாமல் எதிர்கட்சிகள் பலம் கூடின்னு இருக்கு. இந்த 1.5 மாசம் பலவிதமான ஆட்டங்கள் அது கூட சரியாகும். எதிர்பார்க்காத மழை வரப்போகுது. 2 நாள் சரியான மழை இருக்கு. ஒன்று கோயம்புத்தூர், திருச்சி, கொள்ளிடம், அந்த பக்கம் மதுரை, அந்த மாதிரி ஏரியாலையும், இந்த பக்கம் வேலூர், அந்த மாதிரி ஏரியாலையும் சில மழைகள் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை வரும். அது இல்லாமல் சென்னையில் எதிர்பார்க்காத மழை, வெயிலோடு சேர்ந்த மழை ரொம்ப அதிகமான வரும். மேகக்கூட்டங்கள் அதிகமாக இருக்கும், வெயிலும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஒரு மழையை நம்ம பார்க்கலாம். 2 நாள் இது வரைக்கும் 2 நாள் எதிர்பார்க்காத 2 நாள் இப்போ இந்த மழை வரதை பார்க்கும். இந்த 4 நாளில் வரும், இல்லை 16ஆம் தேதிக்கு வழி வரணும். அதோட நிலைமை இருக்குன்னு சொல்றார். எதிர்பார்க்காத வானிலை அறிக்கைகள் சில வழிகள் கொடுப்பாங்க. 25 நாள்ல மிகப்பெரிய வெயில் இருக்கு. இது வரைக்கும் பார்க்காத வெயிலை எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப வெயிலோட தாக்கங்கள் வருது. மக்கள் உணவு வழிமுறை, தண்ணி நிறைய எடுத்துக்காங்க. டீஹைட்ரேட் ஆகிடும். பாடி வீட்டில் இருக்க சொல்லி டீஹைட்ரேட் ஆகிடும். அந்த மாதிரி நிலைமை இருக்க போது 4 இல்லைன்னா 5 இல்லைன்னா 6 டிகிரி கூட செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போய் குறைஞ்சிரும். இருந்தாலும் மிகப்பெரிய வெயில் இருக்குது. இந்த வெயிலோட தாக்கத்திலேருந்து மக்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு டீஹைட்ரேட் பண்ணுறது, தண்ணி நிறைய குடிங்க, நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதாவது நீர் வரத்து காய்கறிகள் இதெல்லாம் சம்மந்தப்படுத்தி எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப மக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய. ஆனால் அப்பப்போ அங்கங்கே மழைகள் வந்தாலும் இந்த வெயிலோட தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது என்று சொல்கிறார். அதுவும் இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறமா இன்னும் அதிகமான நிறைய இருக்கும். 2 கண்ட்ரி ஒன்றா சேர்ந்து இந்த போர் நிறுத்தத்தை பண்ணோம். போர் நிறுத்தம் ஆனாலும் இன்னொரு கண்ட்ரியோட பிரச்சனையால் திரும்ப போர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னொரு கண்ட்ரிக்கு எதிர்பார்க்காத போர் நடக்கும். சடனாக ஆயில் பிரைஸ் ஏறும், எண்ணெய் விலைகள் ஏறும். இது மூலிமா சமையல் உணவு வகையில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏறும். பூ சம்பந்தப்பட்டது இதெல்லாம் எதிர்பார்க்காத விலைகளில் வந்துடும். பர்டிகுலர் காய்கறிகள் விலையா இருப்போம். அந்த மாதிரி நிலைமை இருக்கு. பூமிக்கு அடியில் கொஞ்சம் தண்ணி குறையுது. அதனால சென்னை இல்லைன்னா வேலூர் இல்லைன்னா காஞ்சிபுரம் இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏரியா இல்லை சென்னையில் சில இடங்கள்ல தண்ணி பஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சில இடத்துல தண்ணீர் குறைஞ்சிடும். கேரளாவில் ஒரு அணையோட பிரச்சனை ஏற்பட போகுது. ஒரு குழப்பம் சடனாக ரைஸ் ஆக போகுது. அது மூலியமா பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போறோம். டெல்லியில் பெரிய ஆளுங்கட்சியோட குழப்பம் இருக்கு. வெள்ளையனோட கண்ட்ரியில் உணவு பற்றாக்குறை, மிகப்பெரிய பணம் பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போறோம். டாலர் மதிப்பு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு அதுக்கப்புறம் மடமடன்னு ஏறதை பார்க்க போறோம். வர்த்தகம் படிப்படியாக ஏறும். 4லேருந்து 14ஆம் தேதி கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஏறும். நெக்ஸ்ட் மந்த் மக்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. தைரியமாக ஷேர்ஸில் போகலாம். தாராளமாக வழி கிடைக்கும். தங்க வெள்ளி ஒரு கணிசமாக குறைஞ்சி ஏறும். இந்த 4 நாள் குறையும், அதுக்கப்புறம் படிப்படியாக ஏறும். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு தான். அதுக்கப்புறம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி ஏறும். ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சி ஏறதை பார்க்க போகிறோம். அரசியல் வழிமுறையில் ஒரு புது சட்டத்திட்டம் வரப்போகுது. அந்த சட்டத்திட்டம் நாடு முழுதுமே ஒரு பிரச்சனையாகும். நாடு முழுதுமே ஒரு கொந்தளிப்பு போல இருக்கும். அது அடுத்த மாசத்துக்கான வழிகள் வரதை பார்க்க போறோம். மிகப்பெரிய பேங்க் மூடப்போகுது. அதுக்கு வழிமுறையா இருக்கக்கூடிய இன்னொரு வங்கியும் மூடிடுவாங்க. அந்த நிலைமை வரதை நம்ம பார்க்க போறோம். அது செயலாக்கக்கூடிய அந்த வங்கிக்கும் பிரச்சனையாகும். ஒரு ஆலயத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அங்க சில வழிகள் நடக்கிறத நம்ம பார்க்க போறோம். சில ஆளுங்களுக்கு உயிர் ஆபத்தும் இருக்கு. லேசான நிலநடுக்கம் வரப்போகுது. ஆனா இந்த நிலநடுக்கம் கொஞ்சம் அதிகமாகவே தெரியும் பின்னாடி. ஆனா லேசா சென்னையில வரும், டெல்லியில வரும். இது அதிகாலையில் வரதுக்கான வழியா இருக்கு. கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஆனா சென்னையினால இந்த பாதிப்புல டெல்லியில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்லாம அந்த ஹரியானா அந்த பக்கம் டிஸ்ட்ரிக்ட் நார்த்தில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா இது திரும்பவும் இப்போ ஆன மாதிரி அந்த இடத்துக்கே தான் திரும்பியும் போகுது. அதோட எஃபெக்ட் அங்கே ஆகும் சொல்ல அது மூலியமா வரும். அது மூலியமா இன்னொரு முஸ்லிம்ஸ் கண்ட்ரியும் இது கொஞ்சம் அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஒரு எர்த்குவேக் எதிர்பார்க்காத நிலையில விடிய காலையில் வரக்கூடிய நிலைமையா இருக்கும். நேற்று கூட மராட்டியத்தில் அப்படியா சார்? ஒரு முக்கியமான இடத்துல மே 5ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த டேட்ல இல்லை அந்த டேட்டுக்கு அப்புறமா ஒரு 2 மலைகள் சரியக்கூடிய நிலைமைகள் இருக்கு. ஒரு பாதை கொஞ்சம்
விலகிடும், ஒரு பாதை விலகிடும். எர்த்குயிக்காக இருக்கலாம், இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளங்கள் ஏற்படுத்தி ஒரு பாதை விலகக்கூடிய நிலைமை. அது மூலிமா சில மலைகள் சரியதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நாட்டோட முக்கிய அரசியல்வாதி ஊரை விட்டு போயிடுவார், அவரை இன்னும் ஆளுங்க தேடுவாங்க, வேற கண்ட்ரியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெரிய சிவன் கோயிலில் மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரிய வழியும் கண்டுபிடிச்சிருவாங்க. சொல்றார், மிகப்பெரிய வெயில், இந்த வெயிலோட தாக்கத்தினால மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வெப்பம் பயங்கரமாக இருக்கும். அந்த வெப்பத்தினால மழை பெய்யக்கூடிய நிலைமை வரும். அந்த மழை மணல் சேர்ந்த மழையாக இருக்கும். மணலோடு சேர்ந்த ஒரு மழை, அதாவது வெப்ப மழை சொல்லுவாங்க. வெப்ப மணலோடு சேர்ந்த மழை வரும். அது இல்லாமல் எதிர்பார்க்காம ஒரு மழை வரப்போகுது. மிகப்பெரிய பில்டிங்காக இருக்கலாம், இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியாக இருக்கலாம், அதர் கண்ட்ரிஸாக இருக்கலாம். அந்த பில்டிங்கோட மழை பெருசாக வந்து ஒரு அஃபெக்ட் ஆகக்கூடிய நிலைமை இருக்கும். ஒரு எர்த்குயிக்கில் அதில் வந்து அந்த என்ன சொல்லலாம், இடி வந்து பட்டு ஒரு இடத்துல பற்றிக்கிறதோ இல்லை ஒரு இடத்துல கொஞ்சம் ஃபயர் ஆகுறதோ நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாலையும் ஒரு மழையை 2 கோபுர கலசங்கள் ஒரே டைம்ல கொஞ்சம் அந்த இடினால விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையில் கடலூர் பகுதியில் ஒரு குழப்பம் இருக்கு, கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஒரு நாட்டில் ஒரு நோய் வந்து உருவாது, அது சில இடத்துல பரவும், நம்ம இடத்துக்கும் வரும். ஆனால் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இந்த நோய் காப் சம்மந்தப்பட்டது வந்தாலும் நர்வஸ் சம்மந்தப்பட்டது, கால் கை இழுக்கக்கூடிய ஒரு நிலைமை, அந்த மாதிரி ஒரு நர்வஸை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது. ஸோ இந்த நோய்க்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சில இடத்துல சொல்லுவாங்க, நம்ம உணவு வழக்கங்களை நல்லபடியாக வச்சிங்கன்னா போதும். அடுத்த வாரம் நிறைய இருக்குது சொல்கிறேன் சார். இப்போ இன்னைக்கு தங்க விலை வந்து குறைஞ்சிருக்கு. ஆமாம், நேற்றுலாம் வந்து ஏறிட்டே போச்சு. இது இப்படி இருக்கு, இது எப்படி சார்? வெள்ளி 6000 ரூபாய் 7000 ரூபாய் விழுந்துச்சு. தங்கம் ரொம்ப இன்னும் குறைய 4 நாளில், அதுக்கப்புறம் ஏறும் அப்படின்றத சொல்றாரு. ஆனால் நிறைய குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் கொஞ்சம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லா. சார், இந்த அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வெளிநாடுகளுடைய இறக்குமதி பொருட்களுக்கெல்லாம் வரி விதித்திருக்காரு. இந்த வரி விதித்தை பார்க்கும்போது வந்து இந்தியாவுக்கு பாதிப்பு வருமா? இது வந்து அமெரிக்காவில் வந்து பொருளாதார வீழ்ச்சியால தான் இந்த மாதிரி இருக்காரா என்ன? அவங்க வந்து பேலன்ஸாக இருக்கணும், அவங்க கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு அது ரொம்ப அஃபெக்ட் ஆகிற மாதிரியா இருக்கு. ஆனாலும் அடுத்த மாதம் ஒன்று சில மாற்றங்கள் இருக்கு, சில வழிகள் மாறும் பேட் விஷயத்தில். ஆனால் குழப்பங்கள் ஏற்படும், நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு அப்புறமா சால்வ் ஆகும். இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறமா தான் எல்லாமே வழி கிடைக்கும். இப்போ இந்த அமெரிக்காவில் வேலை பார்க்குற இந்தியர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஆர்டிஃபிஷியல்னால ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட போது நிறைய இடத்துல வேலைகள் குறையும். எல்லாமே பர்டிகுலராக போவோம் ஐடி ஊழியர்களுக்கு, அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சில செக்டாரில் இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. பேங்க் சம்மந்தப்பட்ட ஐடி ஊழியர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வரலாம். அது வந்து அமெரிக்காலேயோ இல்லை வேற ஒரு கண்ட்ரிலையோ பேங்க், ஒரு பெரிய பேங்க் பிரச்சனையாகும். அது இல்லாமல் இன்னொன்று கம்பெனியும் பிரச்சனையாக போகுது. அது மூலிமா சில ஆளுங்க வேலை இல்லாமல் இருக்குவாங்க, அப்புறம் வேலை கிடைக்கும். இப்போ சடனாக ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுனால இந்த பிரச்சனைகள் வரும்ன்றதை சொல்லுவாங்க. சார், இப்போ தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சிகள் யார் எதிரியாக இருந்தவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இருக்காங்க. இதனால் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஏதாவது பெரிய மாற்றங்கள் வருமா? ஆளுங்கட்சி அடுத்தபடிக்கு போயிட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இவங்கனால இந்த ஜூன் மாதத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுது. டிசம்பர் மாதம் தான் நமக்கு தெரியும். சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு 3வது கட்சியாக 4வது கட்சியாக இருக்கக்கூடியவர் நடிகர் விஜயுடைய கட்சி. அவருக்கு பெரிய மாசு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. அவர் எந்த கூட்டணி பக்கமும் போகாமல் தனியாகவே வந்து எல்லா விஷயத்துலையும் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு தனியாக இருந்தால் அவருக்கு வெற்றி கிடைக்குமா, இல்லை அலைன்ஸ் கூட்டணி ஏதாவது ஒரு பக்கம் கூட்டணி போனாதான் அவருக்கு வெற்றி கிடைக்குமா? சில மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு, சில வழிகள். இவரோட இதுக்கு வந்து ஒரு பலம் இருக்கு. இப்போ 3% 13% ஆகலாம். ஆனால் எதனா கூட்டணியோட வழியில் அவர் சேர்ந்தார்னா 26% வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்திருக்கு. ஏன்னா நிறைய பேர் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறதுனால அவங்களோட கட்சியோட வலு வந்து இருக்கு. அதுலேயும் இவருக்கு வந்து இப்பயே வந்து ஒரு 13% வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதா சொல்லுவாங்க. சார், மத்திய அரசுல வந்து இப்போ வந்து பாராளுமன்றம் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து சில சட்டங்கள் புதுசாக கொண்டு வர்றதால மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படுது. இதனால வந்து ஏதாவது பிரச்சனைகள் வருமா? ஒரு குழப்பம் மட்டும் இருக்க, அடுத்த மாதம் வெயிட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார். வணக்கம்.
இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.